நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மார்க் வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதை விட டெஃபினட்டாக 10 மார்க் வந்து கம்மியாக இருக்கும். ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸோட ஃபைனல் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து நீங்கள் எழுதிட்டு வந்திருப்பீங்க. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் ஒன்றா இருக்கும், வந்த மார்க் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி கட் ஆஃபும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் ஒன்றா இருக்கும், வந்த கட் ஆஃப் ஒன்றா இருக்கும். ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மார்க் வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதை விட டெஃபினட்டாக 10 மார்க் வந்து கம்மியாக தான் வரும். சரிங்களா? இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். சரியா? அதே மாதிரி தான் கட் ஆஃபும் நீங்கள் எப்படி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட 10 மார்க் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அப்படியே அதிகமாக வரும், 95 வைக்க போகிறோம் கட் ஆஃப். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களோட ஸ்கோர், ஒரிஜினல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்போ 90 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 80 வரும். இவ்வளோ தான் உங்கள் ஸ்கோர். ஒரு 10 மார்க் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கை விட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட கம்மியாக இருக்கும். ஸோ சொல்லுவாங்க அந்த மாதிரி 85 வரப்போகுது, 90 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 பக்கத்துக்கு தான் இருக்கும். சரிங்களா? -5 இருக்கும், இல்லைனா +5 இருக்கும். +5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து நியர்லி ஒரு 1300 வேகன்சி பக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு 65க்கு மேலே வரும் அப்படின்னாலே ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருங்க. சரிங்களா? கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேட்டகரி வைஸ் ஓபிசிக்கு, ஜென்ரலுக்கு, எஸ்சிஎஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இடபிள்யூஎஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து வேரியேஷன் அவ்வளோ இருக்காது. ஜென்ரல் இடபிள்யூஎஸில் ஒரு டைமில் இருந்துச்சு, இப்போலாம் அந்தளவுக்கு வேரியேஷன் இருக்காது. கிட்டத்தட்ட ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரிங்களா? கட் ஆஃப். ஆனால் எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓபிசி காட்டிலும் ஒரு மினிமம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்பிக்கையோடு இருங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கிளியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டைம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இல்லாத வேகன்சி வரப்போகுது. சரிங்களா? ஒரு 1300 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும். ஆகலையா அடுத்த எக்ஸாம் படிக்க வேண்டியது அவ்வளோதான். சரிங்களா? ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்புறம் என்னங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ ஒரு 65 மேலே வரும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் அதிலெல்லாம் 1 மார்க் 2 மார்க் சேர்த்து போட்டு உங்களுக்கு வந்துடும். டெஃபினட்டாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் இது ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை விட 10 மார்க் கம்மியாக வரும். நான் சாபெல்லாம் விடலை, ரியாலிட்டி சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி கட் ஆஃபும் அதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட 10 மார்க் கம்மியாக வரும். சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக இருங்க, எல்லாருக்கும் கிளியர் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.